ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் HAL. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது ரிலீஸ் ஆயிருக்க ஒரு அப்ரண்டிஸ் ஜாப்ஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்ரண்டிசஸ் ட்ரைனிங் வந்து டியூரேஷன் வந்து 1 இயர் தான். ஸோ 1 இயருக்கு வந்து உங்களுக்கு சேலரி இருக்கும் எவ்ரி மந்த்து. போஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ, அதுக்கப்புறம் நான் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் போஸ்ட் இருக்குது. டோட்டல் வேகன்சி கவுண்ட் எக்ஸாக்டாக கொடுக்கல. இந்த போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ அப்ளை பண்ண முடியாது, வாக்கின் தான். ஸோ டேரெக்டாக போய் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். பெங்களூரில் தான் வந்து HAL ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் நேரடியாக போய் ஒவ்வொரு டிசிப்ளினுக்கும் ஒரு டேட் இருக்கும். அந்த டேட் டீட்டெயில்ஸும் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அஃபீஷியல் வெப்சைட் இங்கே இருக்குது, HAL-india.co.in. டிப்ளமோ அப்ரெண்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ டிப்ளமோலே வேரியஸ் டிசிப்ளின்ஸ் இருக்கும். அந்த டிசிப்ளின் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலான்னு பார்த்துங்க. ஸோ டிப்ளமோவில் இந்த சப்ஜெக்ட்ஸ் தவிர, இந்த டிசிப்ளின் தவிர வேறு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதில் கொடுத்துருக்க அந்த லிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. அதே போல் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், நார்மல் டிகிரி கேண்டிடேட்ஸ், அவங்க வந்து இப்போ BA எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ், சோஷியாலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹிஸ்ட்ரி, கன்னடா, இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட்ஸ் இருந்தால் தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அதே போல் BSCயில் அந்த மேஜர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், ஏவியேஷன் இந்த மாதிரி இருக்கணும். அதே போல் BCom, BBA, BCAன்னு ஒவ்வொரு அந்த டிகிரிக்கு என்னெல்லாம் வந்து டிசிப்ளின்ஸ் இருக்கோ அதை செக் பண்ணிக்கோங்க. அதே போல் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், அதில் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸில் அந்த மேஜர் இருக்கும், இதில் வந்து மேட்ச் ஆதான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன போல் சேலரி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு பெர் மந்த் வந்து 8,000, இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு எவ்ரி மந்த் வந்து 9,000 சேலரி. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து டைரக்ட் இன்டர்வியூ தான். ஸோ எக்ஸாம்ஸ் எதுவும் இருக்காது, நேரடியாக போய் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்டன் பண்ணுறதுக்கு அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், சுரஞ்சன் தாஸ் ரோட், வெமனாபுரா போஸ்ட், பெங்களூர் 17. மார்னிங் வந்து 8 to 2. ஸோ அந்த டைமிங்குள்ளே. ஸோ இப்போ பெங்களூர் நீங்கள் போகிறேன்னா முதல் நாள் நைட்டே நீங்கள் போயிடணும். போயிட்டு இந்த லொக்கேஷனுக்கு வந்து மார்னிங் 8 o'clockனா நீங்கள் ஒரு 7 o'clock வந்து அந்த லொக்கேஷனில் இருக்க மாதிரி பார்த்துங்க. போகிறப்ப என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் வெரிஃபிகேஷனுக்கு 10th SSLC மார்க் ஷீட், அப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட், ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ அப்படின்னா அதுக்கு உண்டான ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், அப்புறம் ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ், இன்ஜினியரிங் வந்து அந்த 4 இயர்ஸ்க்கும், டிப்ளமோ வந்து அந்த 3 இயர்ஸ்க்கு உண்டான மார்க் ஷீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து GPA, CGPA அதோட அந்த கன்வர்ஷன் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் நேட்ஸ் போர்ட்டல். ஸோ அந்த நேட்ஸ் போர்ட்டல் லிங்க் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு டாக்குமெண்ட் வரும், அதையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போகணும். அதுக்கப்புறம் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு வந்து கையில் எடுத்துங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னது போல் ஒவ்வொரு டிசிப்ளினுக்கும், அதாவது ஒவ்வொரு டைப் ஆஃப் அப்ரெண்டிஸ்க்கும் ஒரு பர்டிகுலர் டேட்டில் வந்து இன்டர்வியூ நடக்கும். இப்போ டிப்ளமோ அப்ரெண்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த டிசிப்ளின் ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸுக்கு June 3 இருக்குது. அதே போல் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு தனித்தனி டிசிப்ளினுக்கும் ஒவ்வொரு டேட் இருக்குது. நான் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா BA, BSc இது எல்லாமே பார்த்தீங்கன்னா June 6 இருக்கும். BComக்கு June 7, BBAக்கு பார்த்தீங்கன்னா June 8, BCAக்கும் June 8. இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ்க்குலாம் வந்து June 10, மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுக்கு June 11, எலக்ட்ரிக்கல் அந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா June 12, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் டெக்னாலஜிக்கு வந்து June 13, சிவில் கெமிக்கலுக்குலாம் வந்து June 14. ஸோ இந்த மாதிரி அந்தந்த டிசிப்ளினுக்கு ஏற்றாப்புல நடக்கும். நீங்கள் எதில் வர்றீங்களோ அதை செக் பண்ணி அந்த டேட்டு படி நீங்கள் போய் அட்டன் பண்ணிக்கணும். இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷன் வந்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்த எல்லா டீட்டெயில்ஸுமே அங்கேருந்து எடுத்துடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நேட்ஸில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் NATS இதுதான் அந்த வெப்சைட். இதில் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் இன்டர்வியூ வரப்போ கொண்டு போகணும். அப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட் வேணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. இந்த டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்து OTP வரும், அதை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி இங்கே டைப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் வரும், அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட்ரல் இருக்க பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கும். ஸோ வாக்கின் டேட்டு, அந்த வென்யூ டீட்டெயில்ஸ், டைமிங், அதே போல் மார்னிங் 8லேருந்து ஆஃப்டர்நூன் 2 o'clock எல்லா இன்டர்வியூ முடிஞ்சிடும். அதாவது அந்த பர்டிகுலர் டேட்டில் உங்களோட டிசிப்ளின், நீங்கள் வந்து இன்ஜினியரிங்காக, டிப்ளமோவா, நான் இன்ஜினியரிங்காக, அதுக்கேற்றப்பல நீங்கள் போகணும். அந்த டேட்டில் நீங்கள் மார்னிங் 8லேருந்து 2 o'clock இன்டர்வியூ வந்து நடக்கும். ஸோ லேட்டாக போனீங்கன்னா உங்களால் அட்டன் பண்ண முடியாது. ஸோ கரெக்டான டைமிங்க்கு போயிருங்க. ஒவ்வொரு டிசிப்ளினுக்கும் என்ன டேட்டு, வென்யூ வந்து சேம் தான். அந்த டீட்டெயில்டாக எங்கள் டேபிளில் இருக்குது. ஸோ இந்த சேம் டீட்டெயில்ஸ் நம்ம வெப்சைட்லேயும் இருக்கும்.
அப்புறம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்புறம் சேலரி டீட்டெயில்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அந்த டீட்டெயில்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்த எல்லா டீட்டெயில்ஸும் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயும் இருக்குது. இது நீங்கள் கிளியராக வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் என்னெல்லாம் கொண்டு போகணுமோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த டேட்டுக்கு போய்க்கிங்க. இது வந்து பெர்மனெண்ட் ஜாப் கிடையாது, 1 இயர் தான். இந்த 1 இயரில் வந்து இந்த ட்ரைனியை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் மாதிரி ஃப்யூச்சரில் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.